நண்பர்களே, வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட போனை உங்க காலுக்கு முன்னாடி வைங்களேன். யாரா நீ ஒத்தாயா மேல பாசம் வைக்கிறதுக்கு? இதான் போன் அப்படின்னா உங்க காலுக்கு முன்னாடி போன் அப்படி வைங்க. என்ன பண்ண போறா? 5 செகண்ட் டைம் எடுத்துக்காங்க. பரவாயில்ல, வைங்க, சும்மா வைங்க. உங்க காலை நீட்டிட்டு உங்க காலுக்கு முன்னாடி இப்படி போனை வைங்க. உங்க போனை வைங்க. வச்சிட்டீங்களா? சாஷ்டாங்கமா, பகீரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நண்பர்களே. மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இந்த மைக்கு நல்ல மைக்கு நண்பர்களே. நான் நிறைய தடவை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டேன், இந்த மைக்குனால பிரச்சனையே இல்லை, பிரச்சனை எல்லாமே ஏன் மேலதான். மைக் எல்லாமே நல்ல தெளிவா தான் கேக்குதா உங்களுக்கு? இப்ப கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். மைக் வந்து என்னதான் ஒரு பெரிய செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ற அளவுக்கு இவ்வளவு மேல இல்லப்பா, பெரிய மைக்கு தேவையில்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம பேசுறத நல்லாவே கன்வே பண்ணுவோம். நல்ல மைக்கு தான் அது. சோ மைக்ல பிரச்சனை கிடையாது, பிரச்சனை எல்லாமே நான் தான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நான் எப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்படி மாட்டினோம்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அப்படியே பேசுவேன், நான் பாட்டு அப்படியே பேசிட்டு இருப்பேன். ஆனா பேசும்போது இப்ப நான் மூவ் பண்றேன், இப்படின்னு பண்றேன் அப்படின்னா இந்த இது வந்து அப்படியே இங்க போய் இப்படி பண்ணும், அப்புறம் இப்படின்னு ஆயிரும். இந்த மைக் வந்து இப்படி இங்க நெஞ்சில படும் போது அங்க ஒரு மாதிரி நாய்ஸ் வரும், சவுண்டு. அது ஒரு காரணம் மைக்கு சவுண்டு நாய்ஸ் வர்றதுக்கு. இதுக்கு பின்னாடிதான் மைக்கு நாய்ஸியா வர்றதுக்கான காரணத்தை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் குள்ள போவோம். என் ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இன்ட்ரோ முன்னா கேளுங்க. ரெண்டாவது ரீசன் வந்து என் முன்னாடி வந்து 40 வாட்ஸ் எல்இடி லைட் ஒண்ணு மேல இருக்கு, டியூப் லைட். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா அடிஷ்னலா ஒரு 30 வாட்ஸ் லைட் ஒண்ணு மாட்டிருக்கேன். ஓவராலா 70 வாட்ஸ் லைட் எரியுது என் முன்னாடி. சம்மர் டைம்ல 70 வாட்ஸ் லைட்டை வந்து நான் ஃபேனை போடாம பேசுனேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் ஆச்சு. அதனால ஃபேன் போட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஃபேனோட சவுண்டுமே கேட்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மைக்லயே நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதனால நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஓரளவுக்கு ஃபேனோட சவுண்டு சுத்தமாவே இருக்காது. ஃபேனோட சவுண்ட் வந்து குறைஞ்சிரும். செக் பண்ணாம பாஸ் விடாம அப்படியே கண்டினியூஸா நான் பேசுறேன். ஸோ அப்படி பேசுறதுனால நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்க்கும் போது தான் எனக்கு அதோட இதுவே தெரியுது. எனக்கே ஆக்சுவலா போன வீடியோ எடிட் பண்ணும் போது வெறி ஆயிடுச்சு. இது என்னடா வீடியோ அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் லைட்டா நான் என்ஹான்ஸ் பண்ணி தான் அந்த வாய்ஸை நான் அப்லோட் பண்ணேன். எடிட் பண்ணும் போது ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணேன் நான். இனிமே நான் ப்ராப்பரா செக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நம்ம டைரக்டா கண்டென்ட் குள்ள வருவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லவ் ரீல்ஸ் ஆர் கிரிஞ்ச். கிரிஞ்சுன்ற வார்த்தையே சேச்சுரேட் ஆயிருச்சு இன்டர்நெட்ல. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இன்டர்நெட் டேர்ம்ஸ்லயே ரொம்ப ஒரு சேச்சுரேட்டான வார்த்தை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு காலத்துல இப்போ இன்டர்நெட் வந்து ஒரு 20-25 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அவ்வளவு வருஷத்துல இன்டர்நெட்ல சேச்சுரேட்டான ஒரு வார்த்தை அப்படின்னா அது கிரிஞ்சு தான். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கிரிஞ்சையே கிரிஞ்சு பண்ற அளவுக்கு லவ் ரீல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. போகும்போது எவனாவது குறுக்க வந்தா அடிதான். லவ் கிரிஞ்சுன்னு நான் சொல்லல, லவ் பண்றவங்கள கிரிஞ்சுன்னு நான் சொல்லல. லவ் ரீல்ஸ்ன்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. லவ் ரீல்ஸ் போட வேணாம் நான் எங்க சொன்னேன்? கடவுள் இல்ல நான் எங்க சொன்னேன்? கிரிஞ்சா போடாதீங்கன்னு தான் சொல்றேன். ஆரம்பமா ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? இல்ல எப்படியாவது உங்களை கரெக்ட் பண்ணி இந்த கையால உங்க கையை பிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன அடிக்கிறேன்ற பேர்ல நீங்களே உங்க அழகான கையால என் கண்ணத்தை டச் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுக்கு தாங்க இந்த தேங்க்ஸ். இதெல்லாம் பழசு, பழைய காமெடி. பழைய காமெடி. போயிருங்க. அங்க இருந்து ஒரு பையன் பாக்குறாப்ல, பாப்போம். சும்மா சொல்லக்கூடாது, நீங்க முறைக்கும் போது கூட செம்மையா இருக்கீங்க. சோ கியூட். டேய், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? அடி வாங்கினது கூட இவ்வளவு கேவலமா சமாளிக்கிற? ஐயோ சமாளிக்கலாம் இல்லைங்க, உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு என் கணத்து போட்ட உங்க கை கூடிய சீக்கிரம் என்ன கட்டி அடிக்கும். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்பயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இது வந்து ஆக்சுவலா ஒரு ஷார்ட் பிலிம் தான். இந்த ஷார்ட் பிலிம் வந்து லவ் செகண்ட் சைட்னு நினைக்கிறேன். சோ இது ரீல்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் இந்த ஷார்ட் பிலிம் பார்த்தேன். அதாவது லவ்ன்றது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ற விதம், அந்த லவ் ட்ரீட் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூல் பையன் லவ் பண்ற மாதிரி காலேஜ் பையன் லவ் பண்ண மாட்டான். ஸ்கூல் பையனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. அந்த ஸ்கூல் மென்டாலிட்டியில பிஹேவ் பண்ணுவானோ சேம் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். அழகே ஒன்னு பிரிய மாட்டேன். காலேஜ் படிக்கிற பையனுக்கு அதை விட கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். அந்த பொண்ணை ட்ரீட் பண்ற விதமே, அந்த பொண்ணை அப்ரோச் பண்ற விதமே வேற மாதிரி தான். அதுக்கப்புறம் வேலைக்கு போற பொண்ணுங்க, வேலைக்கு போற பசங்க பாத்தீங்க, ஒரு 25 வயசுல 26 வயசுல ஒரு காதல் வருது. அப்ப எப்படி அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணுவாங்க, இல்ல அப்ப எப்படி லவ் அப்ரோச் பண்ணுவாங்கன்ற அதுவே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. சோ அதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 30-35ல, அதுக்கப்புறம் 40-45ல, 60-70 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ்லயும் அந்த லவ்ன்றது ஒண்ணுதான். பட் ஆனா அதை பீப்புள் அப்ரோச் பண்ற விதமும் அந்த ட்ரீட் பண்ற விதமும் வேற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கமிட்டே ஆகல, இத்தனைக்கும் கமிட் கூட ஆகல, இவங்க அப்ரோச் தான் பண்றாங்க. அப்ரோச் பண்றதுமே
பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கூல் லெவல்ல பாக்குற மாதிரி தான் இருக்கு. அது நான் என்னன்றது அப்படியே கண்டினியூ பண்றேன். உங்க பேரு அனிதா தானே? ரம்யா? இல்ல திவ்யாவா? இல்ல நந்தினி தானே? இல்லங்க. உங்க பேரு சமந்தா தானே? ஓ சமந்தா இல்லையா நீங்க? ஓ ஓகே ஓகே ஓகே. உங்க பேரு சிம்ரனா? முதல்ல நீங்க யாரு? உங்ககிட்ட எதுக்கு நான் என் பேரை சொல்லணும்? எது நான் யாரா? எங்க என்ன யாருன்னு தெரியல. தெரியல. சத்தியமா தெரியல. நோ. அது அப்படியே திரும்ப கண்டினியூ பண்றாப்ல. அதாவது உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு தெரியல இந்த பேரான்னு இல்லன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன யாருன்னு தெரியல, என் பேரை தெரியல. அன்பு இதோட பேச்சு பேரு கார்த்தி, ஊர் கோயம்புத்தூர், வீட்டுக்கு ஒரே பையன், படிச்சது இன்ஜினியரிங், பிடிச்சது இது வரைக்கும் யாரும் இல்ல. இதுக்கப்புறம் உங்களை தாங்க பிடிக்கும். பாத்தீங்களா நண்பர்களே, படிச்சது இன்ஜினியரிங்கா, ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை கொண்டு போறதே ஒரு மாதிரி ஸ்கூல்ல உள்ள எப்படி பேசி அப்ரோச் பண்ணுவாங்களோ. ஐ லவ் யூங்க. வாட்? அதாங்க ஐ லவ் யூ. சேம் அதே மாதிரிதான் இதுல கொண்டு போறாங்க. இதுல ஒரு ரைட்டிங்ல ஒரு சேஞ்சுமே தெரியல. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. அதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, 1-2 வீடியோ அந்த பேஜ்ல நான் பார்த்தேன். இந்த ஷார்ட் பிலிம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல வந்து ஸ்கூல் கான்செப்ட்ல ஒண்ணு பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்கூல் கான்செப்ட் ஒண்ணு பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூல் கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல. நான் என்னன்றதை சொல்றேன், அடுத்து சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வாட்ச் உங்க பேர் என்னன்னு சொல்லுவீங்களா? மியா. மியாவா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? இங்க நிறைய பசங்களுக்கு பிடிச்ச பேருங்க. இங்க மியாக்குன்னு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கு தெரியுமா? மியாக்கே ஃபேன்ஸ் இருக்காங்களா? இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். நவுத்துருச்சு இதெல்லாம். 2020, 18, 19 இந்த காமெடியை ரீல்ஸ்ல போட்டுட்டாங்க. அவங்கள விடுங்க. இங்க நிறைய பசங்களுக்கு மியாவை பிடிச்சிருந்தாலும் எனக்கு மியா வசனி தாங்க பிடிக்கும். கபிலா, உங்க கையெடுத்து கும்பிடுறேன், பரம்பரமானத்தை வாங்கிறாரு. எப்பா கபிலா, நான் கையெடுத்து கும்பிடுறேன், பரம்பரமானத்தை அடுக்க வச்சு. ஆக்சுவலா இந்த லவ் அட் செகண்ட் சைட்ன்றதை வச்சு அந்த கான்செப்டை உருவாக்கணுன்ற ஐடியாவும் நல்ல ஐடியா. அட் த சேம் டைம் வந்து கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், அப்புறம் அந்த இடையில மியூசிக், அப்புறம் ஒரு ஹம்மிங்லாம் வருது, அதெல்லாமே உண்மையாவே நல்லா தான் இருக்கு. பாக்குறதுக்கு உண்மையாவே நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எழுதியிருக்க ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் இம்மெச்சரா தான் இருக்கு. திரும்ப சொல்றேன், இன்னொரு வீடியோ காட்டுறேன். அந்த ஸ்கூல் கான்செப்ட்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்க, அதை நான் காட்டுறேன் பாருங்களேன். ஒரு வித்தியாசமும் இருக்காது, லிட்டரலி ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்களே பாருங்களேன். ஸ்னேகா, ஏன் என் நெஞ்சிலிருந்து கையை எடுத்துட்ட? அந்த பொண்ணு அரைஞ்சிருச்சான். அரைஞ்சோடனே டக்குன்னு என் நெஞ்சில இருந்து ஏன் கையை எடுத்துட்ட அப்படின்ற மாதிரி பேசுறான். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. உன் மூஞ்சில வைக்கிறதுக்கு தான். என்னடா வளர்ற? நான் வளரல மச்சான், நீ தான் வளரிட்டு இருக்க. அவ எப்படா உன் நெஞ்சில கை வச்சா? இப்பதான்டா நான் கூட பார்த்தனே, அவ கூட என் நெஞ்சில கையை வச்சு என்னை பார்த்து சிரிச்சாலே மச்சான். இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையே, அவளாவது ஒரு நெஞ்சு மேலதான் கை வச்சா. ஆக்சுவலா இப்போ இந்த மாதிரி ஃபன்னா கொண்டு போறது, ஸ்கூல் மென்டாலிட்டியில காட்டுறது வந்து இது இந்த ஏஜ்ல ஃபன்னா தான் இருக்கும். இந்த ஏஜ்ல இது நல்லா இருக்கும். ஆனா நீங்க அதையே தூக்கி வேலை பாக்குற வயசுல ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் கான்செப்ட்ல வந்து நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அப்படியே அப்ரோச் பண்ணுவாங்க. சேம் அதே மென்டாலிட்டியில காட்டுற மாதிரி இருக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. இந்த மேன் சைல்டுன்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ற மாதிரி தான் இருக்கு லவ் அப்ரோச் பண்ற விதமே. ஓட்டக்காசு நண்பர்களே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுங்க, ரைட்டிங்ல ஸ்கிரிப்ட்ல நல்லா ஒர்க் பண்ணுங்க. ஸ்னேகா, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? நீ பண்றதெல்லாம் கிரிஞ்சா இருக்குன்னு அர்த்தம். கிரிஞ்சா? அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. தெரிஞ்சேதான் அதை பண்றாங்க. அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. கிரிஞ்சா இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சேதான் நமக்கு போடுறாங்க. பொண்ணு வாய்ஸ வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இது என்னடி வாய்ஸ் இது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து லவ் ரீல்ஸ்ன்ற பேர்ல லவ் கான்செப்ட் வச்சு இந்த கிரிஞ்சா பண்றதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். நிறைய வீடியோ அது மாதிரி தான் வரும். அதுக்குள்ள இன்னும் போறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்றவங்கள இவங்களும் இல்ல, போய் டைரக்டா அபியூஸ் பண்றாங்க. நிறைய பேர் போய் ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்றாங்க. அவங்க போறது வந்து கிரிஞ்சா இருக்கு. அவங்க பண்ற அந்த லவ் கான்செப்ட்ன்றது கிரிஞ்சா தான் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வந்து நம்ம ஒரு ட்ரோல் பண்றதோட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுட்டு அவங்களை போய் தனியா பர்சனல் அட்டாக் பண்றது, அபியூஸ் பண்றது எல்லாமே நானே பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத இப்ப சொல்லி புரிய வைங்க. ஸோ இப்போ இதுதான் பிரச்சனை. ஸோ ஸ்கிரிப்ட்லயும் நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதை தாண்டி லவ் அப்ரோச் பண்ற விதமே வேறையா இருக்கும் ஒவ்வொரு ஏஜ் பீரியட்ல. அதை நல்லா காட்டுங்க, கொஞ்சம் ரியலா காட்டுங்க. நான் ஒரு சில லவ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து அவ்வளவு யதார்த்தமா அவ்வளவு ரியாலிட்டியா
எப்படி அங்க என்ன விஷயம் நடக்குமோ அவ்வளவு பேர் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அப்படி சொல்லல அப்படின்னா இது நீங்க மிஸ்டேக்கே தெரியாம இது திரும்ப கண்டினியூ பண்ணி நம்மளதான் போட்டு சாவடிப்பாங்க. அதனால இது ஒரு கிரிட்டிசமா எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கப்புள் வராங்க நண்பர்களே. இவங்க என்ன பண்றாங்கன்றதே எனக்கு புரியல. மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டிருக்கேன். என்னடி தங்கம் அது டீ போட்டியா பாருடா டெவலப் ஆயிட்டியா எங்க கூட டீ போட்டா டெவலப் ஆயிட்டியா? அப்போ உங்களுக்கு அதுவும் போட தெரியாது அப்படிதானே? என்ன மாமா குடிச்சு பாரு. செம்மையா இருக்குடி அப்படியே எங்க அம்மாவே போட்டுக்கடி சூப்பரா இருக்கடா தங்கம். வார்த்தைக்கு வார்த்தை தங்கம் தங்கம் அவங்க சைட்ல இருந்து இந்தா மாமா இந்தா வச்சுக்க மாமா. புரியுது நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், எனக்கு புரியுது. உங்களுக்கு பாக்குற ஆடியன்ஸுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அதுக்குன்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு வீடியோக்கு ஒரு தடவை சொன்னா போதும். வார்த்தைக்கு வார்த்தையா இப்படியா மாமா, இது இங்கன்னு இல்ல, அடுத்து இன்னும் நிறைய இருக்கு. எவ்ரிபாடி நல்லா இருக்குடா. ஓ அவங்க அம்மா அதுக்கு முன்னாடி குடிச்சிட்டாங்களா? நல்ல வேலை சொல்லிடுவேன்னு நினைச்சேன்டா. இப்படிமா சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கால கொண்டாடிக்கிட்டு அப்பப்ப சின்ன சின்ன பொய் கூட சொல்லலாமா? ஓ டீல ஜீனி இல்லனா ஜீனி இல்லமா, இனிப்பு இல்லமா, சுகர் இல்லமான்னு சொல்ல மாட்டீங்களா? உப்பள்ளி மறந்தாப்புல ஜீனிக்கு பதில் உப்பள்ளி மறந்தாப்புல கை தவறி மாறி போட்டாங்கன்னா யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்ன சாப்பிட போறோம்? பாடிக்கு என்ன வாங்கி தர போற? என்ன வேணா சாப்பிடுங்க. உனக்கு என்ன சாப்பிட வேணும்? எனக்கு ஒரு வெஜ் மீல்ஸ் போதும் மாமா. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல, அதனால வெஜ்ஜா சாப்பிடலாம். சரிடா தங்கம் வெஜ் மீல்ஸ் சாப்பிடலாம். அண்ணா 2 மீல்ஸ் கொண்டு வந்துருங்க. என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ் சாப்பிடுற மாதிரி இல்ல மாமா. யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது எங்களுக்கு புரியுது புரியாம இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை அதெல்லாம் கேட்டாலே டென்ஷன் ஆகுது. தங்கம் மாமா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் வரும். அதெல்லாம் எனக்கு நைட்டு தூக்க வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் பாருங்க. சூப்பரா இருக்கு மாமா, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. வேற வேணுமா தங்கம் சாப்பிட? இதுவே போதும் மாமா, நீங்க நல்லா சாப்பிடுங்க. சரிடா தங்கம். மீல் சாப்பிடுற மாதிரி இருக்காதுரி தங்கம். சாம்பார் நல்லா ஊத்தி சாப்பிடுற தங்கம், சூப்பரா இருக்கும். முறுக்கி பாக்குறியா தங்கம்? லவ் ரீல்ஸ் ஆர் கிரிஞ்சுன்றதை தாண்டி நான் நல்லா சிரிக்கிறேன், என்னை நல்லா சிரிக்க வைக்கிறேன். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா நண்பர்களே, எனக்கு இந்த லவ் ரீல்ஸ் பார்த்து கிரிஞ்சா இருக்கு, நம்ம இப்படி பேசுறோம், ட்ரோல் பண்றோம், போட்டு இது பண்றோம்ன்றதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் ரெண்டாவது. நமக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும் போது நம்மளும் இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருவோமா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் இந்த மாதிரி கப்புள் ரீல்ஸ் எல்லாம் போட்டாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க நம்மளே அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க போல. நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி தான் பேசுவோமா? வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அது என்ன கேட்டகரியில அந்த வீடியோ வரும்ன்றதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சா? நமக்கு இந்த வியாதி பரவிடும் போல. கல்யாணம் ஆனாலே இந்த மாதிரி ஆயிருவோமா? இல்ல எனக்கு அதான் புரியல. தெரியல. சோ அடுத்த கிரிஞ்ச பாப்போம் நண்பர்களே. மாமா ட்ரெயின் எத்தனை மணிக்கு மாமா? எந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்களா? பாத்துடா தங்கம். அலோன் எக்ஸ்பிரஸ்டா ஆரம்பத்துக்கு நல்லா பிளான் இருக்கு. பாக்கலாம். மாமா தண்ணி கேன் எடுக்க வந்துட்டு மாமா, வாங்கிட்டு போயிடலாம். ட்ரெயின்ல தண்ணி தவிக்கும். ப்ரோ ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. வாட்டர் பாட்டில் வாங்கிடுறா. வா போலாம். சாப்பாடு வாங்கிட்டு போலாம். மாடி பொங்கல் சாப்பிடுறியா? என்னது பொங்கலா? ஆல்ரெடி எனக்கே காலையில இருந்து தூக்கம் வர மாதிரி இருக்கு, இதுல நீ வேற. நண்பர்களே என்னை சிரிக்க வச்சு சாவடிச்சிருவாங்க போல. உனக்கு பொங்கல் தண்ணி பிடிக்கும் அதான் கேட்டேன். எனக்கு வேணாம் மாமா, நம்ம ட்ரெயினே வாங்கிக்கலாம். அப்போ ஓகேடா ட்ரெயின்லேயே வாங்கிக்கலாம். அப்போ ஓகேடா ட்ரெயின்லயே வாங்கிக்கலாம். என்னடா சொல்ல வரீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்புறம் உங்களுக்கு பொங்கல் வேணுமா, பொங்கல் சாப்பிடுறேன்னு அவரும் கேட்கிறாப்ல. இந்த பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இல்ல மாமா பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ட்ரெயின்லயே வாங்கிக்கலாம்னு. சரி ஓகேடா ட்ரெயின்லயே வாங்கிக்கலாம். என்ன சொல்ல வரீங்க அந்த வீடியோல? என்ன சொல்ல வரீங்க? சொல்லி தொலைகடா மங்குனி பயல்களாய். போலாம். எங்க பாப்ஸ் போறோம்? கிட்டத்தட்ட ஒரு 3வது வீடியோ 4வது வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல நான் யோசிச்ச கண்டென்ட் இது. அப்பயே என் ஃபீடுல இந்த மாதிரி வீடியோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பாப்ஸ்ன்றது வந்து என் ஃபீடுல வந்து முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோலாம் நான் எப்பயே சேவ் பண்ணி வச்சிருந்தேன், ஃபோல்டர் போட்டு இன்ஸ்டாகிராம்ல கலெக்ஷன்ல. அப்ப பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வரிசையா பாப்ஸ் தான். பாப்ஸ் பாப்ஸ் பாப்ஸ். தியேட்டருக்கு கூட்டிட்டு போறேன் வா பாப்ஸ். பாப்ஸ் எனக்கு பாத தெரியாது. ஐடியா, நம்மகிட்ட மேப் இருக்கு. தனிஷ் ஹுண்டாய் ஷோரூம் தியேட்டர், வாங்க போலாம். நீங்க தனிஷ் பாத்தீங்களா? அதோ இருக்கு. நீங்க ஹுண்டாய் ஷோரூம் பாத்தீங்களா? அதோ இருக்கு. நீங்க பிவிஆர் சினிமாஸ பாத்தீங்களா? வேற ஒண்ணும் இல்ல நண்பர்களே, கிரிஞ்சு பாப்ஸ். கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. லவ் ரீல்ஸ் கப்புள் ரீல்ஸ்னாலே கிரிஞ்சு தான். வேற என்ன இருக்க போகுது? கிரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோ இருக்கு.
படம் பார்த்து முடிச்சாச்சு. இவங்க ரீல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பாப்ஸ்ன்னு சொல்லிட்டான்டா மண்டைக்குள்ள இந்த பாப்ஸ்ன்ற வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கு நண்பர்களே. பாப்ஸ் தான். அதானே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த சேனலோட பேர், இந்த பேஜோட நேம் வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நண்பர்களே? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். பாப்ஸ் கப்புள். இல்ல புரியல. பாப்ஸ் எந்திரி எந்திரி எந்திரி. என்னாச்சு பாப்ஸ் நண்பர்களே. பாப்ஸ் 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 பாப்ஸ். இல்ல எனக்கு தான் கிரிஞ்சா இருக்கா, இல்ல உண்மையாவே உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கா, இல்ல உங்களுக்கு ரசிக்கும்படி இருக்கான்னு தெரியல. எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. பாப்ஸ் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. டைம் பாரு 3 ஆச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்பவே ஸ்நாக்ஸ் வேணும். சரி வா பைக்ல ஏறு. பாப்ஸ் உனக்கு டைம் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஸ்நாக்ஸ் கிடைச்சிச்சு. நீங்க குள்ள நிறைய பாத்தீங்களா? குள்ள நிறைய திருடக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்னது நான் திருடுறேனா? இப்ப பாப்ஸ்ன்ற மாதிரி 4 பொண்ணு உங்களுக்கு ஒரு பார்ட்னர், உங்களை ஒரு கட்டிக்க போற ஒரு பையனோ பொண்ணோ வராங்க. அந்த பொண்ணு வந்து உங்களை பாப்ஸ்ன்னு கூப்பிடுது. ஏ பாப்ஸ் பாப்ஸ். இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியில இவங்க பண்றதை தாண்டி காசே கொடுக்காம ஃப்ரீயா லவ் ரீல்ஸ்ன்ற பேர்ல நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறாங்க கைஸ். சும்மா டைம் பாஸ். ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லும் போது அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ எல்லாரும் அந்த 370 rupees அந்த பிரியாணியை பத்தி நம்மளுமே பேசி வீடியோ போட்டிருந்தோம். அந்த கண்டென்ட்டை பத்தி எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆன்லைன்ல ரேண்டமா இன்ஃபுளுசர்ஸ்னு இல்லாம சாதாரண ஒரு பையனோ பொண்ணோ எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதை தாண்டி இன்ஃபுளுசர்ஸும் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூடியூபர்ஸுமே பேசியிருக்காங்க. அங்க நடக்கிறத பத்தி பேசுறாங்களே ஒழிய நம்ம ஊருக்குள்ள தமிழ்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்லாம இருக்கீங்களாடான்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? அந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்டர்நெட் வந்து பயாஸ்டா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாம் ஒரே கேங்கோ இல்ல ஒன்னா இருக்கன்றனாலதான் நீ பேச மாட்டாங்களான்ற மாதிரியான தாட்டுமே வருது. ஒன் சைடு கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் சைடு கேம் ஆடுறீங்க. தப்புனா தப்பு, அது எவன் பேசினா தப்பு தான். அங்க பத்தி பேசினாதான் நான் கேட்பேன், தமிழ்ல பேசினா நான் கேட்க மாட்டேன்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்ல பேசினாலும் நீங்க கேட்கணும், அவ்வளவுதான். அப்புறம் நம்மள ஹேட்டர்ன்றுவாங்க. உனக்கு பொறாமடா, என்ன பார்த்து பொறாம அப்படின்ற மாதிரி நம்மள ஹேட்டர்ன்றுவாங்க. ஹேட்டர்னு முத்திர குத்திடுவாங்க. நம்ம அமைதியாவே இருந்துப்போம். நீங்க பேசுறாங்க பேசல. ஏ பாப்ஸ் பசிக்குது. பாப்ஸ் டைம் பாரு 11:54 ஆச்சு. சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கே. பாப்ஸ் பசிக்குது. பாப்ஸ் சரி வா பாப்ஸ் போலாம். பாப்ஸ் எனக்கு பாத தெரியலையே. நீ பாத தெரியலன்னு சொல்லுவ. அந்த அம்மா உடனே மேப்பை போட்டு இங்க போலாமா இங்க போலாமா இங்க போலாமான்னு டோரா பூஜி மாதிரி பேசும். யாரும் கண்டுக்காதீங்க உன. நம்மட்ட மேப் இருக்கு. எஸ்என்எஸ் அகாடமி, Map டான் இருக்கு. பாஸ்கோ, ஸ்மார்ட். வாங்க போலாம். நீங்க எஸ்என்எஸ் அகாடமிய பாத்தீங்களா? எஸ்எம்எஸ் அகாடமி, டான் அதோ இருக்கு, பாஸ்கோ, அதோ இருக்கு. ஸ்மார்ட். நண்பர்களே, நான் எடுத்ததுலயே நான் லவ் ரீல்ஸா கிரிஞ்சுன்னு போடுறேன் இல்லையா அந்த வீடியோ. நீங்க டான் பாஸ்கோவை பாத்தீங்களா? அதோ இருக்கு. நீங்க ஸ்மார்ட்ட பாத்தீங்களா? பாப்ஸ் சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எடுத்ததுலே இதுதான் கிரிஞ்சான வீடியோ நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு கிரிஞ்சான வீடியோ நான் எடுத்ததே இல்ல. இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? செல்லம், புஜு தோசை ரெடியா தங்கம்? ஓ ரெடி புஜு, நாங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. இது என்ன தங்கம், தனியா ஒரு தோசை போட்டு வச்சிருக்கீங்க? புஜு, தங்கம், புஜு, மாமா, பாப்ஸ். டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. புஜு அந்த தோசையை நான் தெரியாம தீர்ச்சிட்டு புஜு, அதனால தனியா வச்சிருக்காங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். இதுல முறுமுறு தோசை இருக்கு, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னடி தீஞ்ச தோசையை நீ சாப்பிடுறியா? ஆமா. அதை எடுத்து எனக்கு வை தங்க, நான் சாப்பிடுறேன். தோசை தானே கறியிருச்சு, 2 பேரும் சாப்பிடாதீங்க, இல்லைன்னா ஏன்ட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டு செத்துடுறேன். சொல்லு என்னாச்சு? முடியல. எப்படி அதை வீட்டுல இருக்கவங்க சாப்பிடக்கூடாது நீ நினைக்கிறியா? அதே மாதிரி தங்கம், நீ சாப்பிட்டா எனக்கு கஷ்டமா இருக்குடி, எடுத்து வை. இல்ல புஜு, வேணாம், நீங்க சாப்பிடாதீங்க. தீஞ்ச தோசையை நான் சாப்பிட்டுக்கிறேன், எங்கிட்ட கொடுத்துருங்க. நீ சாப்பிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் புஜு. எனக்கு தீஞ்ச தோசைனா ரொம்ப பிடிக்கும் தங்க, நான் சாப்பிடுவேன். ஒழுங்கா எடுத்து வைங்க வாங்க. ஓ நிஜமாவே பிடிக்குமா? நண்பர்களே, மனசார தொட்டு சொல்லுங்க, மனசார தொட்டு சொல்லுங்க, இது உண்மையாவே இந்த வீடியோ எப்படி இருக்கு? என்ன எடவியாது? சரிங்க, நீ இவ்வளவு கேட்கறதுனால உனக்கு தரேன். சூப்பர் தங்க, நீ ஒழுங்கா சுட சுட தோசை போட்டு சூடா சாப்பிடுற, சரியா? சரி புஜு, லவ் யூ so much புஜு. இதுக்கு பேக்ரவுண்ட்ல உசுரே நீதானே அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் சாங் வேற. ஆனா அந்த ஒரு பேக்ரவுண்ட் சாங்க பின்னாடி போட்டுக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே நான்
டென்ஷன் ஆயிடும். உங்களுக்கு நாளைக்கு ஒரு பொண்ணோ பையனோ அமைஞ்சிருச்சு, வீட்டுல பார்த்து வச்சுட்டாங்க, இல்ல நீங்களே லவ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்க, லவ் ஓகே ஆயிருச்சு அப்படின்னா நாளை பின்ன தயவு செஞ்சு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருங்க. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டு இப்ப பப்ஸ்ன்ற மாதிரி இவங்க பாப்ஸ்ன்றாங்க, நம்ம புஜின்றாங்க, நம்ம அது வேணா நம்ம சமோசான்னு வச்சுக்கோம், சொல்லு சமோசா அப்படின்ற மாதிரி சொல்லட்டும், அவங்க சொல்லு பப்ஸ் அப்படின்னு சொல்லட்டும், பாப்ஸுக்கு பதிலா நம்ம பப்ஸ் சமோசான்னு வச்சுப்போம். அருமையான ஐடியா வரட்டா. கப்புள் விலாக் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூஸ் பிச்சுக்கும், அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ப்ரொமோஷனும் வந்துடும். பார்ட் 2 வேற போடலாமான்னு எனக்கு தோணுது. பட் ஆனா எனக்கு இது போடுறதுக்கே மனசு இல்ல, கிரிஞ்சா இருக்கு. இன்னும் இதுக்கு மேல கிரிஞ்சு பண்றவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா நான் யாரை வேணா மறந்துடுவேன், அந்த பாப்ஸ மறக்க மாட்டேன்டா. ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? பார்ட் 2 ரெடி பண்ணி பார்ட் 2 ஒரு கிரிஞ்ச போடுறோம். நம்ம இவங்க பண்ற கிரிஞ்ச ஊருக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். லவ் ரீல்ஸ வந்து இந்த அளவுக்கு கிரிஞ்சா பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. மறண்டா நான் உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன்.